ஒரு நிமிஷம். அவருடைய வக்கீல் உங்க எல்லாரையும் குறுக்கு விசாரணை செய்யணுமா? நீங்க போகலாம் மிஸ்டர் மார்க்கண்டேயன். ரொம்ப நன்றிமா. மார்க்கண்டேயன் சார்பான விசாரணையை இன்று மதியத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். The court is urgent. அவர் எப்படி வக்கீல வச்சாரு? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியாம எப்படி? ஒருவேளை இந்த சமூக சேவை வக்கீல் யாராச்சும் ஃப்ரீயா வாதாடி கொடுக்க வந்திருப்பாங்களோ? வேற ஏதாவது ஒரு பெரிய வக்கீலா இருந்தா நாம அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அந்த ஜட்ஜி கொடுத்த ரியாக்ஷனை பார்த்தா பாம்பே வக்கீலா இருக்குமோன்னு திக்கு திக்குங்குது. மலரு சமாளிச்சிருவல்ல? எனக்கு புரியல, இப்ப எதுக்கு தேவையில்லாம வராத ஆளுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதானே, அந்த ஆளு கூட்டிட்டு வர வக்கீல கண்டிப்பா எவனாவது தேங்காய் மூடி வக்கீலா தான் இருப்பான். ஓசில வாதாடுற வக்கீல் தேங்காய் மூடி வக்கீலா மட்டும் இல்ல, தேங்காய் நார் வக்கீலா தான் இருப்பான். 1000 தான் இருந்தாலும் என்னமோ ஒரு ட்விஸ்ட் வர போதுன்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. டேய், இவ ஒருத்திட அவ மட்டும் பயப்படுறது இல்லாம நம்மளையும் சுமாரு. அண்ணே, அப்பா வராரு. ஹலோ, ஒன்றை நாக்கு பெறாத ஆளு உங்களுக்கு வாதாட எந்த வக்கீல் வராரு? யாருன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். இவர் குடுக்கற 5-10க்கு ஆஜராகிற வக்கீல யாருன்னு பாக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வருவாண்டா. உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து குடித்தனம் பண்ணும்போது அவரோட கூட பிறந்தவங்க எல்லாருமா அவருக்கு சப்போர்ட் பண்ணது உண்மைதானே? அவங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சது உண்மைதானே? அப்ப வீட்டை விட்டு நீங்க போனீங்களா? அப்ப நீங்க 4-5 மாசம் கர்ப்பமா இருந்தீங்க. யுவர் ஆனர், ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் ரவியுடன் கூட பிறந்தவர்கள் உமாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அதுவும் எதற்காக? ரவியை இன்னொரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைப்பதற்காக. ஆனா அந்த வீட்டை விட்டு உங்களை ஒருத்தர் மட்டும் போக விடல. அந்த சமயத்துல அவருதான் உங்களை பார்த்துக்கிட்டாரு. அவர் யாருன்னு நீதிபதி அம்மா கிட்ட நீங்களே சொல்லுங்க. உமா, இந்த விஷயத்துல எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டா. சொல்லுமா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை பாத்துக்கிட்டது யாரு? உங்க அப்பாவா? இல்ல. ஓ, அப்பாவே கைவிட்டுட்டாரா? அப்ப வேற யாரு தான் உங்களை பாத்துக்கிட்டாங்க? மாமா தான் என்ன பாத்துக்கிட்டாரு.
புருஷன், நாத்தனார், கொழுந்தனார், அம்மா, அப்பான்னு எல்லாரும் கைவிட்ட ஒரு கர்ப்பிணி பொண்ண மாமனார் கூட வச்சிருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மாமனார் கிடைக்க நீ எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். யுவர் ஆனர், இந்த சம்பவத்துக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லதான். ஆனா இதை என்னோட கருத்தா தான் நான் பதிவு செய்யறேன். என்ன உமா? ஆனா அவர் தானே எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காரு. யாராவது பொய் சொன்னீங்கன்னா அதுக்கு தனியா நடவடிக்கை எடுப்பேன், பாத்துக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் செஞ்ச ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் மேலையும் தனித்தனி வழக்கு போட்டு உள்ள தள்ள முடியும். இந்த வழக்கிற்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். சரி, நீங்க போலாம். அடுத்ததாக பாண்டியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் யுவர் ஆனர். ப்ரொசீட். பாண்டி பாண்டி பாண்டி. நான் சொல்வதெல்லாம் நான் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பாண்டி, மாமா. உங்களோடது காதல் திருமணம் தானே? ஆமா. மை லார்ட், வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? நீங்க உட்காருங்க. கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததா? ம். உங்க மனைவி தாலியை கலட்டி வீசி எறிஞ்சாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? உங்களை மறுபடியும் அதே வீட்டுல இருக்க சொன்னது யாரு? சரி, போகட்டும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோட்டல் வச்சிருக்கேன். எத்தனை? 20 ஹோட்டல். இந்த சின்ன வயசுல இத்தனை ஹோட்டல் வச்சு நடத்துற அளவுக்கு உங்களுக்கு பணமோ அனுபவமோ திறமையும் எங்க இருந்து வந்துச்சு? ஏழரை வருஷத்துக்கு முன்னால உங்களோட முதல் ஹோட்டல் என்ன மாதிரி உங்க அப்பா அம்மா மாதிரி வயசானவங்களை வச்சு ஆரம்பிச்சது, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த முதல் ஹோட்டலுக்கான விதை போட்டது யாரு? அமைதியா இருந்தா என்ன பார்த்தோம்? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவர்தான். போதும், நீங்க போகலாம். இப்போ இங்க வந்த உடனே போச்சு. நம்ம பிள்ளைங்களை அப்படியே நமக்கு எதிரா திருப்பி விட்டுருவாரு. அத ஒண்ணும் எங்களுக்கு சொல்லாதீங்க. முதல்ல போய் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. ஏன் இவ பையன் மட்டும் என்னவா? சின்ன வயசுல இருந்து தாத்தா தாத்தான்னு வீடியோ பண்றீங்களா தாத்தான்னு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். அதனாலதான் எல்லா பிரச்சனையும். நாங்க என்னதான் எங்க பிள்ளைங்களை கண்டிச்சு வச்சாலும் உன் பிள்ளைங்க ரெண்டும் தான் எதையாவது சொல்லி கெடுத்து வச்சிருதுங்க. முதல்ல நீ காவியாக்கும் கண்மணிக்கும் சொல்லி வை. எனக்கு மட்டும் சொல்லு. நீ சொல்றதும் சரிதான். இப்ப பாரு, நம்ம வீட்டுல விஜய் பேசுறத பார்த்து இசை அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா என்னையவே எடுத்து கேள்வி கேக்குறா. ஏங்க, அவங்க பிள்ளைங்களை பார்த்துதான் நம்ம பையனும் நம்ம பேச்ச கேட்காம கெட்டு போயிட்டான். ஆமாவா? இல்லன்னா உன் பையனுக்கு பாவம் வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தப்பு சொல்லிட்டு சண்டை போடுறதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்பா அடுத்து என்ன செய்வாருன்னு யோசிங்க.
அண்ணன் சொன்ன மாதிரி கேஸ் கோர்ட்ல இருக்கிறதுனால அவருக்கு இப்போ நம்மளை வெளியே போக சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அதனால அவர் சும்மா இருப்பாருன்னு மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். அவரோட அடுத்த அஸ்திரமே நம்மோட பிள்ளைங்க தான். நானும் இதையே தான் யோசிச்சேன். நம்ம பிள்ளைங்களை நமக்கு எதிரா திருப்பி விட்டு அடிக்கிறது. உங்க அப்பா தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. அழகா எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம கைய வச்சே நம்ம கண்ணை குத்துவாரு. கன்ஃபார்மா இதெல்லாம் செய்வாரு. டேய் இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா நம்ம பிள்ளைங்களை நாம தான் கண்டிச்சு வைக்கணும். கண்டிச்சு வைக்கிறதெல்லாம் பத்தாது, மொத்தமா விலக்கி வைக்கணும். உமா சொல்றதுதான் சரி. அவரு காத்து நம்ம பிள்ளைங்க மேல பட்டாலே போச்சு, நமக்கு தான் பிரச்சனை. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ஆள் எப்படியும் நாளைக்கே வந்துருவாரு. இன்னைக்கே வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை உருட்டுவோமா மிரட்டுவோமாலாம் தெரியாது. அவங்கள நேர்ல பாக்குறதோ பேசுறதோ, ஏன் போன்ல பேசுற வேலை கூட வச்சுக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். எல்லாம் சரிதான். ஆனா இந்த பிள்ளைங்க நமக்கு தெரியாமலே போய் பார்த்தா என்ன பண்றது? நீ நாள் முழுக்க வீட்டுல சும்மா தானே இருக்க. ஆமா. இனிமே பிள்ளைங்க எங்க போறாங்க எதுக்காக போறாங்கன்னு பாக்குறது மட்டும்தான் உனக்கு டியூட்டி, புரியுதா? ஒருவேளை நம்ம பேச்ச கேட்கலன்னா பனிஷ் பண்ணுங்க. கண்டிச்சாதான் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதுவும் இந்த விஷயத்துல சிவியர் பனிஷ்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துருங்க. எப்படி வெளுக்கிறேன்னு மட்டும் பாரு. டேய், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. முழுசா கேட்டுட்டு ஃபீல் பண்ணுங்க. எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? என் அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு. நாளையில இருந்து அவர் இங்கதான் வந்து தங்க போறாரு. முடியவே முடியாது. அவரை இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அலோ பண்ணவே முடியாது. ஏன் ராஜா, இவ்வளவு பேர் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு கொலைகாரனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாங்க, நீங்க யாரும் அவங்கள உங்க வீட்டுல தங்க வைக்க கூடாது. மேடம், அவர் எங்க வீட்ல தங்கறதுக்காக வரல. அவர் அவரோட வீட்ல தங்கறதுக்காக வராரு. அவர் வீடா? அவருக்கு இங்கே ஏது வீடு? நாங்க இதை அலோ பண்ண மாட்டோம். நோ சான்ஸ். ஒரு நிமிஷம். நீங்களாம் அலோ பண்ணலனா நம்ம எல்லாரும் மேலயும் லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த இடத்தோட சொந்தக்காரரே அவர்தான். என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அப்பா லீகலா கோர்ட் ஆர்டரோட தான் நாளைக்கு இங்க வராரு. என்ன ஆர்டர்? அவர் தான் இந்த இடத்தோட சொந்தக்காரர்னும் அவருக்கும் இந்த இடத்துல உரிமை இருக்குன்னும் லீகலா கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வராரு. அவர் எப்படி இங்க வந்து தங்கலாம்? சார், இங்க பாருங்க சார், நீங்க விலைக்கு வாங்கின இந்த வீட்டை விட்டு உங்களை எப்படி வெளியே அனுப்ப முடியாதோ அதே மாதிரி அவரையும் இங்க இருந்து உள்ள விட முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொன்னா? அன்னைக்கு புல்டோசர் கொண்டு வந்து வீட்டை இடிக்க வந்தது யாருன்னு கேட்டீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவே தான். நாளைக்கு முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சிருவாரு. நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்க எல்லாரும் அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் தான். அவங்க கூட நம்ம எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பழக்க வழக்கங்களும் வச்சுக்கிறாம இருந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லது. குறிப்பா உங்க பசங்க யாரையும் அவர்கிட்ட பேச விடாம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அவர் உங்க குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாரு. ஹலோ மிஸ்டர் ராஜா, வர்றது உங்க ஃபாதர். நீங்க என்னமோ எங்களுக்கு வார்னிங் கொடுக்குறீங்க? அதானே, நாங்க எங்களையும் எங்க பிள்ளைங்களையும் பாத்துக்க தெரியும். நீங்க முதல்ல உங்க குடும்பத்தையும் உங்க பசங்களையும் பாத்துக்கோங்க. வாங்க போலாம். கேட்க முடியாது.
தேவையாங்க இதெல்லாம்? ஏன் சீதா, நம்ம இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. எதுக்கு மறுபடியும் வந்து இவங்க மூஞ்சில முழிச்சுக்கிட்டு? பாத்தீங்கல்ல நமக்கு கிடைச்ச மரியாதையே. அதை எதிர்பார்த்து தான் நம்ம இங்க வந்தோமா? இல்லங்க, அது கிடைக்காதுன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு அதை பேசிட்டு? நாம இங்க வரும்போது எல்லாரும் நம்மள எப்படி பார்த்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. மத்தவங்கள விடுங்க, ராஜா ரவியெல்லாம் உங்களை ஏதோ விரோதிய பாக்குற மாதிரி பார்த்தாங்க. நாம உங்களுக்கு விரோதி தானே சீதா? ஆமாங்க, விரோதிதான். விரோதிங்க முகத்துல தினமும் முழிச்சுக்கிட்டு எதுக்குங்க இங்க இருக்கணும்? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கற? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க. நாம அவங்க கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இந்த வீட்ல இருந்தே ஆகணுமா? இவங்க முகத்துல எல்லாம் முழிக்காம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்ல. நானும் அதைத்தான் சீதா நினைச்சேன். ஆமா சீதா, உண்மையை சொல்லணும்னா அத்தனை பேரையும் 4 சாத்து சாத்திட்டு இவனுங்க கண்ணுல படாத இடத்துக்கு தான் போகணும்னு நினைச்சேன். அப்புறம் மனசு கேட்கல. உன் பிள்ளைங்கள விடு, நன்றி கெட்டவனுங்க. நம்ம பேர பிள்ளைங்கள பார்த்தல்ல, எப்ப அதுங்க வந்து தாத்தா பாட்டின்னு நம்மளை கட்டி அணைச்சதோ அதுக்கப்புறம் போக மனசு வரல சீதா. நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாத நன்றி அதுங்களுக்கு இருக்கு சீதா. நம்ம மேல எவ்வளவு பாசம் இருந்தா அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்துக்கிட்டு நிப்பாங்க. நமக்காக வந்து அதுங்க எப்ப நின்னுச்சுங்களோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை விட்டு எப்படி போகிறது? தாத்தா, குற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் தாத்தா, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற இப்ப என்ன, நான் உங்ககிட்ட வந்து வேண்டாங்க, நம்ம பேர பிள்ளைங்க நமக்கு வேணும், நம்ம அவங்க கூடவே இருக்கலாம்னு சொல்லணும், அதானே? இதுக்கு மேல நம்ம பசங்க திருந்தணும்ல நான் எதிர்பார்க்கலங்க. பாவம் சின்ன பிள்ளைங்க, அதுங்கள நம்ம கிட்ட போக கூடாதுன்னு அடைச்சு வச்சிருக்காங்களே, அது நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெள்ளத்துக்கு யாரும் அணை கட்ட முடியாது, மீறி கட்டினா உடைச்சிட்டு வந்துடும். போக போக அதை அவனுங்க புரிஞ்சுப்பானுங்க சீதா. கடைசியில அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்கல்ல. நாம வரும்போது பேர பசங்களை வரவிடாம செஞ்சுட்டாங்க. தாத்தா, பாவம் பண்ணுச்சுங்க. அந்த பிள்ளைங்க போனதை பாத்தீங்களா? அத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்லங்க, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. நாம தாங்க காரணம். நம்ம 2 பேரும் தான் காரணம். நாம கொஞ்சம் தள்ளி இருந்த போயிருந்த கவலையை விட இப்ப எனக்கு 2 மடங்கு கவலை வந்துருச்சு. நாம இங்க வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சீதா, ஆனா அதை நாம சரி பண்ண வேண்டாமா? நாம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதா நல்லது. அப்போ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்றேன். நாம அமைதியா கிளம்பி போயிடலாம். நம்ம போனாதான் அவங்களும் அவங்க பசங்களும் நிம்மதியா இருப்பாங்க. எனக்கு இன்னைக்குதான் ஒரு விஷயம் புரிஞ்சது சீதா. நம்ம பிள்ளைங்க
எப்பவுமே நமக்கு நல்ல பிள்ளைங்களா இருந்தது கிடையாது. ஆனா நல்ல தாய் தகப்பனாவும் இல்லைன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை இப்படியே விட்டா அவனுங்கள மாதிரியே நாளைக்கு பிள்ளைங்களும் வளர்ந்து நிற்கும். அப்படியெல்லாம் விடக்கூடாது சீதா. விடக்கூடாதுன்னா அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? அவங்கள நல்லபடியா ஆளாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சீதா. ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும். பிரச்சனை ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையே. ஒரு அப்பாவா நான் செய்ய தவற விட்ட கடமைய ஒரு தாத்தாவா இருந்து நான் செய்ய போறேன் சீதா. செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போறதா இல்ல. நீயும் உன் மனசை மாத்திக்க. நாம 2 பேரும் இனி இங்கதான் இருக்க போறோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேரா சந்திக்க போறோம். வாங்க தாத்தா. ஏய் கார்த்திக், ஸ்வேதா, இவன் தான் எங்க தாத்தா மிஸ்டர் மார்க். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் டியூட். ஹாய் டூட். டேய் உங்க தாத்தா செம ட்ரெண்டியா இருக்காரா? டேய் எங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? 10 பேரை ஒன்னா அடிப்பாரு. அப்படியா? டேய் 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. விஜய் சும்மா செம்ம கெத்த எங்க தாத்தா. ஜெயிலா? விஜய் எதுக்குப்பா இப்ப அதெல்லாம்? தம்பி அவன் ஏதோ சொல்றான், நீங்க விளையாடுங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வாங்க. பாட்டி, கோயிலுக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். தாத்தா எங்க கூட முதல்ல விளையாடட்டும் பாட்டி. அவருக்கு ஃபுட்பால்லாம் விளையாட தெரியாதுரி. என்னது, விளையாட தெரியாதா? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? பாக்குறியா பண்ணி? சூப்பர் தாத்தா. வாங்க வாங்க. கமான் தாத்தா. கோர்ட்டு வக்கீல் இழுத்தும் பார்த்தாச்சு. எதுக்குமே ஒரு மசீர மாதிரி தெரியல. இதுக்கு மேல என்னதான் பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணு புரியல. நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா ராஜா. அவரை இங்கேயே இருக்க விட்டா கண்டிப்பா நமக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணி இந்த வீட்டை புடுங்கிட்டு விட்டுருவாரு. அவரை எப்படியாச்சும் இங்க இருந்து முதல்ல துரத்தணும்டா. இங்க பாருங்க, அவரை இங்க இருந்து துரத்தணும்னா ஒரே ஒரு வழிதான். நாம நேரடியா தலையிடாம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மத்தவங்கள கூப்பிட்டு விட்டு அவருக்கு எதிரா மாத்தணும். அதான் ஏற்கனவே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும்ல. அப்பவே அவங்க யாரும் பிடி கொடுத்து பேசலையே. அதெல்லாம் அப்போ. இப்ப நம்ம பசங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம பசங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும்னு அவங்க நினைச்சு சொல்லிட்டு போனது. இப்ப பாத்தீங்கல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நமக்கு வந்த பயம் அவங்களுக்கு வரணும், வர வைக்கணும்.
எப்படிடா இது நம்மளால பண்ண முடியும்? இதெல்லாம் நம்ம வெளில சொல்லிட்டு இருக்க போற? இங்க பார், அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நடக்கும். நாம தான் நடக்க வைக்கணும். இல்ல அதுக்காக இல்ல, நாமளே இப்படி எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி. ஏன் பாண்டி, எல்லார்கிட்டயும் உண்மையை தானே பாண்டி சொல்றோம், பொய் ஒண்ணும் நம்ம சொல்லலையே. என்ன பாண்டி, அவர் தானே கொன்னாரு? இல்ல பின்ன நீ கொன்னியா? இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னீங்களா? என்ன உமா நீ என்ன உளர்ற? பின்ன நான் தப்பு பண்ண மாதிரி பேசினா என்ன பண்றது? அவன் ஏதோ ஏய் தப்பு செஞ்சது அவரு, அதுதானே நான் சொல்றேன். அதானே. ஏய் எதுக்கு தேவையில்லாம பேசி குழப்புற? இல்ல கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியா இரு. சும்மா ராடி. சரி, நான் போய் முதல்ல நிலாவை 2 முதுகுல போட்டு இழுத்துட்டு வரேன். சரி உமா. ஏய் போடாம் மச்சான். இருடா. ஏன்பா பாண்டி, நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதோ தெரியாம சாரி மச்சான், சாரி. ஏண்டா உனக்கு விளையாட வேற ஆளே கிடைக்கலையா? உனக்கு போய் போய் இந்த ஆள் கூட விளையாடுற? ஏங்க பையனையே அடிக்கிறீங்க? அப்புறம் உன்னைய அடிக்க முடியும்? என்ன எதுக்கு பாய் படிக்கிற? நீ என்ன எதிர்த்து பேசுறியா நீ? வா பா பா, என்ன விடுப்பா. வா. இவ பாட்டுக்கு பொசுக்குன்னு நீங்க தான் கொலை பண்ணிக்கலான்னு கேட்டா. ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போச்சுடா. டேய், ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஏச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் போய் அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏதோ ஃப்ளோல அவ சும்மா சொல்லிட்டு போறா. அப்படிங்கிற? இங்க பாரு, உமாவோட அப்பாவை அடிச்சது நான், ரவி, பாண்டி, உன் புருஷன் 4 பேரும் தான். நாங்க அடிச்சு போட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவோட போய் பார்த்தா செத்து கிடக்குறான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல வந்த அப்பா கொலைப்பழிய நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறமா நடந்தது உனக்கே தெரியும். ஆமா ஆமா. ஏண்டா உனக்கு விளையாட ஆளே கிடைக்கலையா? போய் போய் எந்த ஆள் கூட விளையாடுற? எங்க போனீங்க 3 பேரும்? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நல்ல வேலைமா நீ வரல. இல்லன்னு வச்சுக்கோ, காது தேஞ்சு போற அளவுக்கு அவர் அடிச்ச பஞ்சு டயலாக்லாம் நீ கேட்டிருந்த, அவ்வளவுதான். என்ன திரும்பவும் உபதேசமா? ஒரு கொலையும் பண்ணிட்டு எந்த கூச்சமும் இல்லாம எப்படி இந்த ஆளால நடமாட முடியுது? அதான் உண்மை. விட்டாந்தாலு நான் கொலையே பண்ணலன்னு சொன்னாரு சொல்வார் போல. சொல்லட்டும். நானே உங்க அப்பாவை குறவழிய கடிச்சு கொன்றுவேன். ஆத்தாடி, இவகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்டா. குறவழிய கடிப்பாலாம்ல.
சார், நீங்க தான் மார்க்கண்டேனா? ஆமா சார். என்ன சார் இதெல்லாம்? நீங்க ஒரு கொலையை செஞ்சுட்டு உள்ள போயிருக்கீங்க. கோர்ட்ல தண்டிக்கப்பட்டு 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கீங்க. ஜனங்க அத பத்தி பேசதான் செய்வாங்க. அவங்க பிள்ளைங்களை உங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக நீங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போவீங்களா? வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்டுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க ஒரு தடவை இல்ல, பல வாட்டி இந்த மாதிரி மோசமா பிஹேவ் பண்ணிருக்கீங்க. உங்க பசங்க போன் பண்ணி சொல்லி நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 120 வீட்டுக்காரங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க பசங்க தான் சார். சொந்த பிள்ளைங்கள உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஏன் சார் இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா மோசமா பேசாம மவுண்ட் ரோட்ல சிலையா வைப்பாங்க. நல்லா கேளுங்க சார். நாங்க சொன்னா கேட்காம எங்க கிட்டயே சண்டைக்கு வராரு. கொலகாரன்னு சொல்லாம இவர் என்ன அப்பாவி ஆளு நான் சொல்லுவாங்க? இவர் பெத்த பிள்ளைங்க நாங்களே இவ்ளோ வெளிப்படையா எல்லார்கிட்டயும் இவரை பத்தி சொல்றோம்னா அதுல இருந்து இவரோட கேரக்டர் எப்படி இருக்குங்கறத புரிஞ்சுக்கோங்க சார். ஏய், கொலைச்சிருவேன். பாருங்க சார், பாருங்க. இப்ப கூட நீங்க இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்க. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு சார். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிறத எங்களால அனுமதிக்கவே முடியாது சார். என்னங்க இப்படி சொல்றாங்க? சார், வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போக சொன்னா எப்படி சார்? சார், இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது. எல்லாருமே கூடி முடிவெடுத்த அசோசியேஷன் முடிவு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க காலி பண்ணி ஆகணும். இதுக்கு மேல பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நம்ம யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? எல்லாரும் ஏன் நம்மள இப்படி துரத்தி அடிக்கிறாங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க சீதா? நாம பெத்ததுங்க பண்ணும்போது மத்தவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம என்னங்க பண்றது? தாத்தா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன். எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். என்னதுமா? எதுவா இருந்தாலும் கேளு. தனிகா தாத்தாவ நிஜமாவே நீங்க தான் கொலை பண்ணீங்க. நாங்க உங்களை நம்புறோம் தாத்தா. நாங்க எப்பவும் உங்க கூட தான் இருப்போம். ஆனா என்னோட அப்பா அம்மா, இவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் ஏன் உங்களை கொலைகாரன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் தாத்தா? அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு அதையே சொல்லணும். பொதுவா அம்மா அப்பாவை எல்லாருமே பாசமா தானே தாத்தா பாத்துப்பாங்க. ஆனா எங்களோட அம்மா அப்பா மட்டும் ஏன் உங்களை எதிரி மாதிரி பாக்குறாங்க?
அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லும்போது பாக்குறவங்க எல்லாரும் அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு நம்புவாங்க தானே தாத்தா? தாத்தா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கூட உன்னை ஏன் தாத்தா தப்பு தப்பா பேசுறாங்க? அதை கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தனிகா தாத்தா கண்டிப்பா நல்லவர் கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்து அதுக்காக நீங்க தெரியாம அவரை கொலை பண்ணிருந்தா கூட அப்போ நாங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும் தாத்தா. ப்ளீஸ் சொல்லுங்க தாத்தா, நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களா?